ஓம் கால பைரவரே போற்றி போற்றி. ஓம் கால பைரவரே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கு மாபெரும் அதிர்ஷ்டம் இருந்ததால்தான் இப்பதிவு இப்பொழுது உன் கண்களில் பட்டுள்ளது. இப்பொழுதுதான் நீ கேட்ட வரத்தை நான் கொடுக்கவும் இப்பொழுது புரிந்து நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என் செல்லமே. உனக்காக ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்றுதானே இந்த அப்பாவிடம் ஆசையாசையாய் வேண்டி நின்றாய். இதோ அப்படியே நீ கேட்டது நடக்கட்டும் என்று நான் உனக்கு ஆசீர்வதிக்கிறேன். நீ கேட்ட வரமெல்லாம் இப்பொழுது உன் கையில் வந்து சேரப்போகின்றது. இதற்கு முன்பாக நான் சொல்வதை தெளிவாக ஏற்று நடந்து கொள் என் செல்லமே. கைகளில் கட்டியிருக்கும் கடிகாரத்தில் நீ நேரத்தை மாற்றுவது போல உன் வாழ்க்கையை மாற்ற முடியாதுதானே. ஒரு விஷயத்தை கடந்து வந்து விட்டால் அது முடிந்ததுதான். அது மீண்டும் நீ நினைத்தது போல மாற்ற முடியாதல்லவா? அதனால் என்ன நடந்தாலும் சரி, இத்தனையையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தோடு இருக்கப்பார். அதை விட்டுவிட்டு கடந்த கால நிகழ்வை எண்ணி மனம் துவண்டு போயிருந்தால் எல்லாம் சரியாகி விடுமா? வாழ்க்கை உன்னை பாடாய்படுத்தியது என்று அறிந்ததால் தான் உனக்கான இனிப்பான இதயத்தையும் இனிமையான வாழ்க்கையையும் கொடுப்பதற்காகத்தான் என்னுடைய கால பைரவர் உன்னை தேடி வந்துள்ளேன். தேவையில்லாத விஷயங்களை மனதிற்குள் நினைத்து நினைத்து துவண்டு கலங்கி நிற்காதே என் செல்லமே. கூடிய விரைவில் காலம் மாறத்தான் போகிறது. சிக்கலான பிரச்சனைகள் எல்லாம் தீரத்தான் போகிறது. வந்து வந்து சேரும் அலைகள் போல உன்னை வந்து வந்து வணங்கி கொண்டுதான் இருக்கின்றாய். இருந்தாலும் எதுவுமே மாறவில்லையே என்பதுதானே உனது வருத்தம். எல்லா மனிதர்களின் வாழ்விலும் எல்லோரும் நினைத்ததை எல்லாம் நான் உடனே நிறைவேற்றி கொடுத்து விட்டால் அப்பொழுது கடவுள் இருப்பதையே மறந்து விடுவீர்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆணவமும் அகங்காரமும் வந்துவிடும். அதனால் தான் அவ்வப்பொழுது எல்லோருக்கும் கஷ்டத்தையும் சோகத்தையும் கொடுத்து நான் இருக்கின்றேன், எல்லாவற்றையும் சரி செய்வேன் என்ற நம்பிக்கையையும் கொடுத்து உங்களை காக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். மனிதர்களான குணமே இப்படித்தானே இருக்கின்றது. துன்பம் என்ற ஒன்று இருக்கும் வரையிலும், இஷ்டம் என்ற ஒன்று இருக்கும் வரையிலும் என்னை வணங்குகிறார்கள். ஏதாவது ஒன்று நல்லது நடந்து விட்டால் சந்தோஷத்தில் மூழ்குகிறார்களே தவிர என்னை மனதில் நினைப்பதும் கிடையாது, நன்றி சொல்வதும் கிடையாது. ஏன் அப்பா, நான் நன்றி சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறாயா? நான் நன்றியை எதிர்பார்த்து எதுவுமே செய்வது கிடையாது என் செல்லமே. அப்பாவாக இதையெல்லாம் செய்ய வேண்டியது என்னுடைய கடமைதான். இருந்தாலும் உழைத்து களைத்து மனவேதனையோடு இருக்கும் நீ கொஞ்சம் அலைப்பாற வேண்டும், கொஞ்சம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக உனக்கான சில நேரங்களில் ஆறுதல் வார்த்தையை கொடுக்கின்ற நான் கூடிய விரைவில் எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்க நான் தீர்மானித்து விட்டேன். கொஞ்சம் பொறுத்திரு. கூடிய விரைவில் வெற்றி நடை போடத்தான் போகிறாய். வானத்தில் இருக்கும் மேகங்கள் இங்கும் அங்குமாய் அலைந்து திரிந்து கலைந்து எப்படி மாயாஜால வித்தை காட்டுகிறதோ அதே போலதானே உன் வாழ்க்கையிலும் பல விஷயங்கள் இன்று நடக்கும், நாளை நடக்கும், அதற்கடுத்த நாள் நடக்கும் என்று பிரச்சனைகள் இப்படியும் அப்படியும் மாறி மாறி வந்து உன்னை ஆட்கொண்டு குழப்புகிறது. கலங்காதே. நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களும் தங்கு தடையின்றி நடந்து முடிவதற்கு உன்னுடைய கால பைரவர் உனக்கு துணையாய் இருப்பேன் என் செல்லமே. மீண்டும் வந்து இந்த பூமியில் பிறக்க போவதில்லை என்று நான் சொல்லவும் மாட்டேன். ஏன் தெரியுமா? ஏற்கனவே பல பிறவியில் பல கஷ்டங்களை கடந்து வந்து இந்த பிறவியில் இந்த கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். இந்த பிறவியில் நீ எல்லா செயல்களையும் சரியாக செய்தால் அடைந்து மீண்டும் ஒரு பிறவி இல்லாத அளவிற்கு சந்தோஷமாக இந்த வாழ்க்கை உனக்கு அமையும். நீயோ பல ஆசைகளை எதிர்பார்த்து தீயோடு சருகி போய் திசையெல்லாம் வெறுப்பையும் வேதனையையும் காட்டிக் கொண்டிருக்கிறாய். ஏன் இப்படி மாறிவிட்டாய் என் செல்லமே? முன்பெல்லாம் இப்படி நீ இல்லையே. இப்பொழுது நீ விரும்பியது எதுவுமே நடக்கவில்லை. இந்த பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து ஆட்கொண்டு அலைக்கழிக்கிறது என்பதால் அதற்காக இப்படி மனம் வெந்து நொந்து போகிறாய். இப்பொழுது உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கவில்லை என்றால் என்ன? இனிமேல் இப்படியே உன் வாழ்க்கை இருக்க போகின்றது. கலங்காமல் இரு. தேவையில்லாமல் வாழ்க்கையை நினைத்து மனமுடைந்து சோர்ந்து போக வேண்டாம். நீ வாடி நின்றதும் தேடி சென்றதும் தடைப்படாமல் உனக்கு கிடைக்கத்தான் போகிறது. ஆரம்பத்தில் அனுதாபப்பட்டு அக்கறையாக மாறி ஆலமரமாய் மாறி அவற்ற விழுதுகளை பரப்பி அசையாய் அடித்தளமிட்டு இருப்பது போலதான் முதலில் நீ என்னை அதிசயமாக உற்று பார்த்து கொண்டே இருந்தாய். அதன் பிறகு அப்பாவிடம் வேண்டுதல் சொல்லலாம் என்று ஒரு நாள் நீடம் வேண்டுதல் வைத்தாய். அது எனக்கு நம்பிக்கையை கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் மற்றவர்கள் வேண்டுதலை என்னிடம் சொல்லும் பொழுது எனக்கும் ஆசை வந்து என் மீது பக்தியோடு என்னை நம்பி வணங்க வந்தாய். அப்படிப்பட்ட உன் வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் மட்டும் இல்லாமல் ஏமாற்றங்களையும் தேவையற்ற கவலைகளையும் உன் வாழ்வில் நான் விட்டு வைப்பேனா? நான் யார் என்பதை உன்னிடம் நிரூபித்து காட்ட வந்துள்ளேன் என் செல்லமே. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் என்று சலித்துக் கொண்டே வாழ்ந்து வந்தாய் அல்லவா? என்னுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் மகிமைகளையும் உன் வாழ்வில் உணர செய்ய போகின்றேன்.
இருந்து மீண்டு வந்து சாதனை படைக்கும்படி நான் செய்துதான் காட்டப் போகிறேன் என் செல்லமே. அதிர்ஷ்டம் மிகுந்த என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கை என்பது இப்பொழுது நீ சற்றும் எதிர்பாராத விதமாக மாறப்போகின்றது. நடந்ததெல்லாம் காற்றோடு காற்றாக கரைந்து போய் இனி நடக்க போவதெல்லாம் உன் வாழ்வில் மாற்றங்களாக நிகழப் போகின்றது. பல கஷ்டங்களை அனுபவித்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்துக் கொண்டு மன வைராகியத்தோடு நம்பிக்கையோடு நடக்கும் என்று தானே நீ காத்து கொண்டிருக்கிறாய். உன் நம்பிக்கையை புரிந்த நான் தான் உனக்கு நல்லதை செய்து கொடுக்கும் எண்ணத்தோடு உன்னை தேடி வந்துள்ளேன். நம்பிக்கை மூலமாகத்தான் உன் வாழ்வில் நீ வெற்றி பெற போகிறாய். உன் மீது பக்தி வைத்து நல்லது செய்வேன் என்று நம்பி வந்த உன்னை நான் உன்னை ஒரு காலத்திலும் ஏமாற்ற மாட்டேன் என் செல்லமே. நம்பிக்கையே ஆணிவேராக கொண்டு உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் அடையும்படி நான் செய்து காட்டப் போகிறேன். பணத்தை சேமித்து வைத்தால் என்னால் அதை செலவழித்துக் கொள்ளலாம். ஆனால் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்காமல் சேமித்து வைத்து அப்புறம் சந்தோஷமாக வாழ்ந்து கொள்ளலாம் என்று நினைத்தால் அது முடிகிற காரியமா என்ன? வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் இன்பத்தையும் சேமித்து வைத்து வாழ முடியாது. அன்றென்று சந்தோஷமோ அன்றென்று இன்பமோ அதை அப்பொழுதே அனுபவித்து வாழ்ந்து விட வேண்டும். வாழ்க்கை எனும் சக்கரத்தில் உறவுகளும் நட்புகளும் காற்றாய் நிரம்பி சுற்றி கொண்டே இருந்தாலும் கவலை கொள்ளாதே. மேடு பள்ளம் எல்லாவற்றையும் கடந்து வந்து உன் வாழ்க்கையில் நீ நினைத்த இடத்திற்கே கொண்டு போய் சேர்த்து விடுவேன். நீ வாழ நினைத்த வாழ்க்கை இனிமையானது என்று எனக்கு தெரியும். ஆனால் உனக்கு அமைந்த வாழ்க்கை மிகவும் கஷ்டமாய் கவலைகளையும் வேதனையையும் கொடுக்கிறதா? கவலை கொள்ளாதே. இப்போதைக்கு இப்படி உனக்கு தெரியலாமே தவிர கூடிய விரைவில் காலம் மாறத்தான் போகிறது. உன் மன காயத்திற்கு மருந்தாக இருக்கக்கூடிய உன்னுடைய கால பைரவர் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல உறவுகளை நினைத்து உனக்கான செல்வ வளத்தையும் நான் உண்டாக்குவேன். உன்னுடைய கவலைகள் எல்லாம் மறைந்து போய் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்தவாறே எல்லா சந்தோஷங்களையும் பெற்று வாழ்வாய். இந்த வாழ்க்கையை உனக்காக தானே நான் திட்டமிட்டு படைத்துள்ளேன். இது நிச்சயம் உனக்கு சந்தோஷத்தில் தரும் விதத்தில் மட்டும்தான் இருக்கும். நீ நல்லது நினைத்த நல்ல விஷயங்களை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன். நல்ல மனதிற்கு உன் வாழ்வில் இனி நல்லதாகவே மட்டும் எல்லாமே நடக்கும் என் செல்லமே. உன்னுடைய கஷ்ட காலங்கள் எல்லாம் இன்றே முடிவுக்கு வந்து விட்டது. நீ இழந்தது அனைத்தும் மீண்டும் உன்னிடமே வந்து சேரும். வராத இதயத்தோடு இருக்கும் உனக்கு இந்த உலகத்தில் எதுவுமே முடியாதது என்று கூறும் அளவிற்கு எல்லா விஷயங்களையும் நீ முடித்து சந்தோஷமாக வெற்றிகரமாக உன் வாழ்க்கையை வாழும்படி நான் செய்ய போகிறேன். இந்த கால பைரவர் மீது நம்பிக்கை வை. நீ எல்லாமே உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும். என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு இப்பொழுது பரிபூரணமாக கிடைத்து விட்டது. உன் வாழ்க்கை உன் கையில் குழந்தாய். அதை நீதான் சந்தோஷமாக மாற்றிக்கொள்வதும் உன் கையில் தான் உள்ளது. சரிதானே உன்னுடைய அப்பா சொல்வது? உனக்கு புரிகின்றதா குழந்தாய்? முதலில் நீ உன்னை புரிந்து கொண்டால்தான் உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை புரிந்து கொள்வார்கள். ஆகவே நீ எப்பொழுதும் குழம்பாமல் தெளிவாக இருக்க கற்றுக்கொள். உன் வாழ்க்கையை நினைத்து இது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என நினைப்பதை நீ நிறுத்த வேண்டும். இதையெல்லாம் உன் ஆழ் மனதிற்கு அனுப்பிவிடாதே. சரியா என் செல்லமே? முதலில் உன் மனதை தெளிவாக வைத்துக்கொள். அதன் பிறகு உனக்கு என்ன வேண்டும் என்பதை உன் கோரிக்கையாக வைத்துவிடு. இனி எந்த விஷயத்தையும் நினைத்து கவலை கொள்ளாதே. உன்னுடைய அப்பா சொல்வதை கேட்டு பின்பற்றி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொள் என் குழந்தையே. ஓம் கால பைரவரே போற்றி போற்றி. ஓம் கால பைரவரே போற்றி போற்றி. நன்றி.